ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து நம்ம செண்பகவல்லியுடைய பிளான் என்னன்னே புரியுது. ஆமாங்க, நம்ம ரம்யா கிட்ட எதுக்காக உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம சரவணனை எப்படியாவது வந்து ரம்யாவுக்கு கட்டி வச்சிடணும் அப்படின்ற பிளானில் தான் வந்து நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு உதவி செய்கிறாப்புல இருக்காங்க. ஏன்னா எப்படியாவது வந்து உன்னை தான் என் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்துடுவேன், நீ கவலையே படாத, என் வீட்டு மருமக அன்னத்தை சீக்கிரமாகவே வந்து வீட்டை விட்டு துரத்திட்டு நீ தான் என் வீட்டு மருமக அப்படின்ற மாதிரி வந்து இல்லாதும் பொலாதும் சொல்லி நம்ம ரம்யாவுடைய மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆசையை காலப்பி விட்டுட்டாங்க. எப்படியாவது வந்து இவங்க வந்து எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க மூலயமா வந்து கார்த்தியுடைய மனசை மாற்றி எப்படியாவது வந்து கார்த்திக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடலாம், கார்த்திகோட சேர்ந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம ரம்யாவும் ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம செண்பகவல்லியோடைய பிளான் என்ன அப்படின்னா, சரவணனுக்கும் ரம்யாவுக்கும் எப்படியாவது வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் அப்படின்ற மாதிரி பிளான். ஏன்னா நம்ம ரம்யா கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க, நீ எப்படியாவது வந்து என் பையன் சரவணனை கட்டிக்கோ, சரவணனை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளாக வந்துரு, வந்த பிறகு அன்னத்தை வச்சு செய், அன்னத்தை வாழவே விடாமல் பழிவாங்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரம்யா கிட்ட சொல்ல போகிறாங்க. அவங்களும் இந்த விஷயத்துக்கு வந்து தலையாட்டிக்கிட்டு தான் வந்து ஒத்து போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருடைய நினப்புமே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா பெரிய சவாலை விட்டுட்டு வராங்க. எப்படியும் வந்து என் புருஷன் வந்து உங்களை கையை நீட்டி அடிச்சிட்டாரு, அது மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கொடுத்தாங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற நிலமையில தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து கோயிலில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னும் போது நம்ம ரம்யாவும் பார்த்திங்கன்னா சரியான திமுறாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ சந்தோஷமாக இருக்கும்போது நான் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருப்பேன், கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே வந்து உன்னை விரட்டி அடிக்கிறேன், கார்த்திகை சும்மா விட்டாலும் விடுவேனே தவிர ஆனால் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு கெத்தாக பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணத்துக்கிட்டே வந்து சவால் விடுறாங்க. ஆனால் என் சின்னத்தானுக்காக நான் எந்த அவதாரம் வேணும்னாலும் எடுக்குவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு சரி சமமாக தான் வந்து நம்ம அண்ணமும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து பேசுகிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரம்யா கூடிய சீக்கிரமே வந்து தர்மடி வாங்க போகிறாங்க அப்படின்றதாங்க இதில் மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம அண்ணத்துடைய வண்டியை எரிச்சதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கிட்ட சரியான ஒரு அறை வாங்கினாங்க. அதை விட சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம அண்ணத்திட்ட கொடுக்கும்போது நம்ம கார்த்தி என்ன சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாரு, அது மட்டும் கிடையாது, அதுக்கு பதிலடியாக வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரமே வந்து நம்ம அண்ணன் எப்படி தான் வந்து ரம்யாவை மாற்ற போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.